ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க நம்ம சேனலுக்கு. வெல்கம் டு ஆல். நம்ம இன்றைக்கி என்ன சமையல்னா சாம்பார் செய்ய போகிறோம். என்ன சாம்பார்? முருங்கைக்காய் அவரைக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு, அப்புறம் தக்காளி அதெல்லாம் ஒரு குக்கரில் வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு அது கூட நான் காய் உள்ள குக்கரில் வேக வச்சுடுவேன். அதுக்கப்புறம் நான் தாளிப்பு வச்சு கடாயில் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அது சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். போட்ட உடனே இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த வேக வச்சிருந்து பருப்பெல்லாம் அதை எடுத்து காய் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா, இந்த காய் அதில் கொட்டிட்டோன்னா அந்த எண்ணெயில் நல்லா இதாகிடும். அது கூட ஆச்சி சாம்பார் தூள், ஓகேங்களா? ஆச்சி சாம்பார் தூள் போட்டு கொஞ்சம் புளி கரைச்சி கையில் அந்த தாளிப்புலேயே ஊற்றிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம நல்லா அது கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். அப்புறம் நம்ம குக்கரில் மாற்றி மேலே கொஞ்சம் கொத்தமல்லிலாம் தூவி நல்லா கொதிக்க வச்சோடனே சாம்பார் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அவரைக்காய் பொரியல். அவரைக்காய் நான் வேக வச்சுட்டு இருக்கேன் குக்கரில். அதை நம்ம எடுத்து ஜஸ்ட்டு தாளிச்சிக்கணும், அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். காய் எடுத்து நம்ம போட்ட உடனே அந்த இது விட்டுட்டேன் நான், காஞ்ச மிளகா, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், அதை நல்லா வதக்கிட்டு காய் எடுத்து கொட்டி